பிரைஸ் லார்ட். வார்த்தை வார்த்தையின்படி தான் வாழ்க்கை. ரோமர் 1:10 நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஆவிக்குரிய சில வரங்களை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு. ஆமென். இந்த நாளில் இதை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு ஆண்டவர் ஆவிக்குரிய வரங்களை தருவாராக. 9 வரங்கள் இருக்குது 1 கொரிந்தியர் 12வது அதிகாரத்தில். அந்த வரங்களில் ஒரு சில வரங்களை ஆண்டவர் நமக்கு இந்த நாளில் நமக்கு அனல் மூட்டி எழுப்பி விடுவாராக. அது ஏன் அப்படின்னா பவுல் அழகாக சொல்கிறார் ரோமாபுரியருக்கு, இது நீங்கள் ஸ்திரப்படுவதற்காக ஒரு சில ஆவிக்குரிய வரங்களை நான் உங்களுக்கு கொடுக்கும்படிக்கும் சொல்கிறார். பாருங்கள், பவுல் யார் மேலே கைகளை வைக்கிறாரோ அவங்க மேலே அபிஷேகம் இறங்கும், பரிசுத்தாவினர் அவங்க மேலே இறங்குவார். அது மட்டும் இல்லை, அவங்களுக்குள்ள சில வரங்கள் அவங்களுக்குள்ள கிரியை செய்ய. பாருங்கள், இந்த நாளில் உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் ஒரு சில வரங்களை, அந்த 9 வரங்களில் எது நமக்கு பிரயோஜனத்தை கொண்டு வருமோ அந்த வரங்களை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அனல் மூட்டி விடுவாராக. அது தீர்க்கதரிசனம் சொல்கிறதா இருந்தாலும் சரி, அற்புதங்களை செய்ய சக்தியாக இருந்தாலும் சரி, அந்நிய பாஷையை வியாக்கியானம் பண்ணக்கூடிய வரங்களாக இருந்தாலும் சரி, எது நமக்கு பிரயோஜனத்தை தரக்கூடியதோ அதை ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் அனல் மூட்டிட்டு நிச்சயமாக நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்திரப்படுவதற்காக ஆண்டவர் இதனால் நமக்கு வரங்களை ஆப்ரேட் பண்ண போகிறார். தொடர்ந்து அவருக்குள்ள ஆவியில் நிரம்புங்க, அந்நிய பாஷைகளை பேசுங்க. பரிசுத்தாவே நிச்சயமாக நமக்குள்ள ஆவிக்குரிய வரங்களை எழுப்பி நம்மளை பயன்படுத்துவார். ஆமேன். God bless you. ஆமென்.